என்னுடைய ரொம்ப நெருக்கமான தோழி நந்தினி. அவளை அந்த பாழாப்போன ரூபன் கிட்ட ஏன் இப்படி அறிமுகப்படுத்தி விட்டேன்னு எனக்கே தெரியல. இப்படி தாண்டி சொல்லி சொல்லி நாங்க 3 பேரும் செத்து சுடுகாட்டுக்கு போயிட்டோம். ரூபன் கூட என்ன நடக்க போகுதுன்றத நான் உனக்குள்ள வந்து உனக்கு காட்டுறேன். உன் மனசு என்ன வேதனைப்பட போகுதுங்கிறத உன் ஆத்மா வெளியே போய் அது ஒரு பக்கம் நின்னு பாக்கட்டும். நீ வச்சிருக்க பணம் நகை எல்லாத்தையும் எடு. எப்படியும் ஒரு 50,000 எடுத்து வந்திருப்பல. உன் உடம்ப பத்தி எல்லாம் நீ கவலைப்படாதனா. நீ எங்களுக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சு நந்தினி, நந்தினி எழுந்துருமா. நல்ல வெயில் வந்துருச்சு. உங்க பொண்ண காதலிச்சுட்டு சுத்திட்டு இருந்தானே அந்த ரூப, அவன் பக்கத்துல இருக்க மலை மேல இருந்து விழுந்து செத்துட்டானாங்க. நம்ம பொண்ணு வேற அங்க புதைச்சிருக்காங்கன்ட்டு இன்ஸ்பெக்டர் என்னன்னு உளறாருங்க. உன் பொண்ணுக்கு குணப்படுத்த முடியாத சோனாம்புலிசம், அதான் தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கிறத சுத்தமா மறைச்சிடு. காதலில் தோற்ற 3 ஆவிகள் பேசிக் கொள்கின்றன. என்னடி காலையில கிளம்பிட்ட? இன்னைக்கும் காதலுக்கு எதிரான உங்களுடைய போர்க்கொடியை தூக்க கிளம்பிட்டியா? ஆமாடி, வேற வழியே இல்லை. என்னுடைய ரொம்ப நெருக்கமான தோழி நந்தினி. அவளை அந்த பாழாப்போன ரூபன் கிட்ட ஏன் இப்படி அறிமுகப்படுத்தி விட்டேன்னு எனக்கே தெரியல. அவன் ஒவ்வொரு பொண்ணா சந்தோஷமா பூவுக்கு பூ தாவர வண்டா மாறி மாறி போயிட்டே இருக்கிறான். எப்படியாவது நான் தான் அவனுக்கு பலியான கடைசி பலிகடாவா இருக்கணும். என் தோழியை நிச்சயமா நான் அவனுக்கு பலியாக விட மாட்டேன். எப்படியாவது அவன் யாருன்னு அவளுக்கு நான் நிரூபிச்சே ஆகணும். அவளுக்கு சொல்ற விதத்துல சொன்னா அவன் நிச்சயமா நான் சொல்ல போறத கேட்பா. அடிக்கோடி சாகும்போது அவனால பாதிக்கப்பட்ட நாமெல்லாம் அவனை வச்சு அடி அடின்னு அடிக்கணும்னு கடைசி ஆசையா நினைச்சதுனால நம்மளோட ஆசை நிறைவேறி நம்ம மேலோகத்துக்கும் போக முடியல. அவனுக்கு ஆயுசு முடியாததுனால அவன் மேலேயும் வரல. நம்ம நினைச்சதும் நடக்கல. நம்மளால மேலோகமும் போக முடியல. திரிசங்கு சொர்க்கம்னு சொல்லுவாங்களே, அது போல நம்ம இப்படி நடுவுல மரத்துல ஆவியா தொங்கிட்டு இருக்கிறோம். அது என்னவோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, அவனுக்கு மட்டும் ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. இன்னைக்கு தாண்டி அவனுக்கு கடைசி நாள். விதி முடியுதோ இல்லையோ, நான் அவனை எப்படியாவது முடிக்கிறேன். இன்னைக்கு அவனுக்கு ஏதாவது ஒரு விதத்துல நான் முடிவு கொண்டு வருவேன்னு நினைக்கிறேன். எதுக்கும் முதல்ல என் ஃப்ரெண்டு நந்தினி கிட்ட சொல்லி பார்க்குறேன். அவள் கேட்கலன்னா கடைசியாக எனக்கு வேற ஒரு வழிதான் இருக்கு. அது மூலமாக தான் என்னை இப்படி அநியாயமாக அலைய வச்சிருக்க ரூபனுக்கு நான் ஒரு நல்ல வழி காட்டியே ஆகணும். காதல்ன்ற வலையில அப்பாவே மாட்டிக்கிற பொண்ணுங்களுக்கு செத்தாலும் அரூபமா எப்படியாவது வழிகாட்டணும்னு நினைக்கிறியே. ஆல் தி பெஸ்ட் டி. நீ முயற்சி பண்ணு. அவனை இங்க வச்சு அடிக்கிறதுக்கு நாங்க தயாரா காத்துட்டு இருக்கோம். ரூபன், நல்ல வேலை. எங்க அம்மா நான் படிக்கிறேன்னு மொட்டை மாடிக்கு வந்ததுனால என்னை கண்டுக்கல. அதனாலதான் உங்ககிட்ட இப்போ தைரியமா பேசிட்டு இருக்கேன். எங்க அம்மா வந்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். நானே உங்ககிட்ட சிரிச்சு பேச முடியாது. ஏன்னா என் ஃப்ரெண்டு சாந்தி செத்து 1 வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ள நான் யார்கிட்டயா சிரிச்சு பேசுறேன்னு தெரிஞ்சா எங்க அம்மா என்னை சந்தேகப்படுவாங்க. அதனால நான் நாளைக்கு பேசுறேன். இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். நம்முடைய காதல் விஷயம் எப்படியோ அரசல் புரசலா எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னும் 2 நாள்ல எனக்கு பொண்ணு பார்க்க வராங்க. எங்க மாமா பையனே எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு எங்க அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. அதனால நீ ஏதாவது ஒரு வழி பண்ணாதான் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர முடியும். நீ சீக்கிரமா வந்து என்னை எப்படியாவது பொண்ணு பார்க்க ஏதாவது ஒரு வழி பண்ணு. பண்ணிடுவோம் பேஷா பண்ணிடுவோம். இந்த பதில் உங்ககிட்ட இருந்து வரணும் தான் இவ்வளவு நாளா நான் காத்துட்டு இருக்கேன். நீ வேணா ஒண்ணு செய். உங்க அப்பா உனக்குன்னு உன் கல்யாணத்துக்குன்னு பணம் நகை எல்லாம் சேர்த்து வச்சிருப்பார்ல, எல்லாத்தையும் யாருக்கும் தெரியாம ஒரு மூட்டையா கட்டி எடுத்துக்கிட்டு நாளைக்கு ராத்திரி ஒரு 10 மணிக்கு மேல பஸ் ஸ்டாண்டுக்கு மறைவா வந்துரு. நாம எப்படியாவது பஸ் ஏறி எங்க மலை கிராமத்துக்கு போயிடலாம். அங்க எங்களோட பெரிய எஸ்டேட் இருக்கு. அங்க நம்மள யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அங்க போய் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழலாம். நினைச்சேன் அவன் ஃபார்முலா படி பொண்ணுங்களை எப்படி சரியா வழிக்கு கொண்டு வரணுமோ அப்படி கொண்டு வந்துட்டான். அவனும் கிளைமேக்ஸுக்கு சரியா வந்துட்டான். நாமளும் அவன் கழுத்து அமக்கிறதுக்கு சரியா வந்திருக்கோம். ஹலோ ஹலோ ஹலோ, என்ன திடீர்னு சிக்னல் கட்டாது? ஹலோ ரூபன், எனக்கு ஒண்ணுமே கேட்கல. இது ஆரம்பத்துல இருந்தே கேட்காம இருந்தா நல்லா இருந்திருக்கும். என்ன பண்றது, ஆவியா வந்து நான் தான் கேட்க விடாம பண்ண வேண்டியதா இருக்கு. என்ன திடீர்னு போன்ல மொத்த சிக்னல் போயிடுச்சு? ஏன்னா நான் உன்கிட்ட பேசணும்ல, அதுக்காக தான் அந்த சிக்னல் கட் ஆயிடுச்சு. யாரு ஏதோ தெரிஞ்ச குரலா இருக்கு. ஆமாடி, இதுக்குள்ள உயிர் தோழி சாந்திய மறந்துட்டியா? இல்ல இதெல்லாம் பிரம்ம. எனக்கு ஒண்ணுமே புரியல. சாந்தி செத்து 1 வாரம் தான் ஆகுது. அவ எப்படி போன்ல பேச முடியும்? போன்ல பேசுறேன்னு யார் சொன்னது? நான் உன்கிட்ட நேர்ல தான் பேசிட்டு இருக்கேன். என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாம் என்னுடைய மனக்குழப்பமா? இல்லடி பைத்தியம், நீ தெளிவாதான் இருக்கிற. அந்த ரூபன் கிட்ட மட்டும்தான் நீ பைத்தியம் மாதிரி நடந்துட்டு பேசிட்டு இருக்க. நானும் ரூபனும் ரொம்ப நாளா லவ் பண்றோம். உனக்கு தெரியாதா? தெரியும்டி தெரியும். எப்போ நான் செத்து போனப்புறம் தான் எனக்கு அந்த விஷயமே தெரியும். ஆனா அந்த படுபாவி முதல்ல எனக்கு தாண்டி வள விரிச்சான். அந்த விஷயத்த
எங்க உனக்கு தெரிஞ்சிருமோன்னு நாங்க 2 பேரும் மறைச்சிட்டோம். அவன் என்ன கல்யாணம் பண்ணிப்பான்னு நினைச்சுதான் நான் அந்த விஷயத்த உன்கிட்ட இருந்து மறைச்சேன். ஆனா படுபாவி எனக்கு துரோகம் செய்வான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இப்படி அநியாயமா என்னை கொன்னுட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸோட அதிகார பலத்தையும் பண பலத்தையும் பயன்படுத்தி என்னோட சாவ அல்பமா அரையாண்டு பரீட்சையில ஃபெயிலா போனேன்னு அதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னு இந்த ஊர் உலகத்தை நம்ப வச்சுட்டான். அதுக்கு அவங்க பணமும் அதிகாரமும் அவங்களுக்கு உதவியா இருந்துச்சு. என் கதையை முடிச்சுட்டானுங்க. உனக்கும் அந்த பரிதாப நிலை வரக்கூடாதுன்னு தான் இப்போ உனக்கு இந்த விஷயத்த சொல்றதுக்காக ஓடோடி வந்திருக்கேன். இல்ல இல்ல, எனக்கு எதை நம்புறது எதை நம்ப கூடாதுன்னு ஒண்ணுமே புரியல. இது எல்லாம் என்னுடைய மன பிரம்மமாய் நினைக்கிறேன். நான் படிக்கிறேன்னு மொட்டை மாடிக்கு வந்து படிக்கிறேனா இல்ல தூங்கிட்டேனா எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மா, நந்தினி, நந்தினி, என்னம்மா தூங்குறியா? எழுந்துரு, டிஃபன் சாப்பிட்டு தூங்கலாம். என்ன தூங்குறேனா? என்னம்மா சொல்றீங்க? ஆமாடி, சாயங்காலம் ஆனா படிக்கிறேன்னு மொட்டை மாடிக்கு வந்துடுற. சொல்ற மாதிரி பரீட்சைக்கு படிக்கும் போதுதான் சுகமா தூக்கம் வரும்ன்ற மாதிரி நல்லா தூங்கிடுற இந்த காத்துல. பாபா கீழே வந்து டிஃபன் சாப்பிட்டு படுத்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. இன்னும் 2 நாள்ல உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. அப்ப கொஞ்சமாவது தெளிவா இருக்கணும்ல, அதுக்குதான் சொல்றேன். மா, நான் தான் இப்போதைக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, என்ன ஏன் இப்படி ஃபோர்ஸ் பண்றீங்க? உங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு தைரியம் இல்ல. முடிஞ்சா உங்க அப்பா கிட்ட நேரா மோதி பாத்துக்கோ. எப்போ சாந்தியோட சாவு உங்க அப்பா பார்த்தாரோ அப்பவே அவரு பயத்துல கலங்கி போயிட்டாருடி. உன்னை எப்படியாவது ஒரு காதல் அது இதுன்ற பைத்தியக்காரத்தனத்துல விழாம உன்னை சீக்கிரம் கரையை தின்னணும்னு உங்க அப்பா பாக்குறாரு. உனக்கு சாமர்த்தியம் இருந்தா உங்க அப்பா கிட்ட பேசிக்கோ. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். சரி சரி, சீக்கிரமா சாப்பிட்டுட்டு படிச்சுட்டு வேலையோட வந்து பாடு. நானும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரத்துல வந்து உங்க கூட படுத்துக்கிறேன். சரிம்மா சரி, சீக்கிரம் இறங்கி போ. நான் இங்க ஒரு முக்கியமான ஆள் கூட பேசிட்டு இருக்கேன். முக்கியமான ஆளா? அது யாருடி அவ்வளவு முக்கியமான ஆளு? அது அது எனக்கு ஆன்லைன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்கல்ல டீச்சர், அவங்கள சொன்னம்மா. படிக்காத உனக்கு அதெல்லாம் சொன்னா புரியாது. நீ கீழே போமா. படிக்கலன்றதுக்காக எல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்காதடி. எங்க சுத்தினாலும் கடைசியில நீ அங்க வந்துதான் நிக்கணும். எங்க வந்துன்னு கேட்காத, எங்கன்னு உனக்கே தெரியும். சரிம்மா சரி, உன்கிட்ட பேசி என்னால ஜெயிக்கவே முடியாது. நீ கிளம்பு, காத்து வரட்டும். என்ன எப்போ நேரம் ஆன்லைன்ல கிளாஸ்ன்னு சொல்லி மொட்டை மாடியில் வந்து என்கிட்ட தானே பேசிட்டு இருப்பா. இப்போ என்ன ஃபோன் லைன் ரொம்ப பிஸியா இருக்கு. வேற யார்கிட்ட எவ்வளவு நேரமா பேசிட்டு இருப்பா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இன்னைக்கு இடத்துல பேசிட்டு இருந்த சாந்தியும் காதல் வலையில வீழ்த்தி அவளை ஒரு வழியா காலி பண்ணிட்டோம். இவளுக்குன்னு ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டுன்னா வேற யாருமே இல்லையே. வேற யாருக்கிட்ட பேசிட்டு இருப்பா? ஒன்றும் புரியல. சரி சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வேற வழியே இல்லை. ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சாச்சு. படிக்க வேண்டியதுதான். என்ன இருக்கு படிக்க வேண்டியது? அம்மா கிட்ட சும்மா போய் சொல்லிட்டு மேல வந்துட்டோம் படிக்கணும்னு. அதான் எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு. இன்னும் என்ன இருக்கு படிக்க? அப்படியே படுத்து தூங்க வேண்டியதுதான். என்ன இன்னும் போன்ல சிக்னலே வரல, என்ன ஆச்சு? ஒண்ணுமே புரியலையே. என்ன பண்ணலாம்? படிக்கலாமா? ஐயோ, என்ன நம்ம கூட ரொம்ப படிப்ஸ் ஆயிட்ட மாதிரி இருக்கு. நீ பாடங்கள் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டாலும் இன்னும் வாழ்க்கை பாடத்தெல்லாம் இன்னும் படிக்கலடி. அது இன்னும் உனக்கு நிறைய மிச்சம் இருக்கு, அதை மறந்துடாத. என்னடி சாந்தி, வந்துட்டியா திரும்ப? இப்படி கிரிஞ்சா பேசிட்டே இருக்கியே. செத்து மேல போனா எல்லாரும் பெருசு மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்களா? ஏய், நம்ம கடைசியா பார்த்தோமே சிகப்பு ரோஜாக்கள் படம் யூடியூப்ல, அதுல ஒரு வசனம் வரும், ஞாபகம் இருக்கா? 10 மாடி கட்டடத்து மேல இருந்து குதிச்சா என்ன ஆகும்னு எல்லாரும் குதிச்சு பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லடி. அடுத்தவங்களுக்கு என்ன நடந்ததோ அதுதான் நமக்கும் நடக்கணும் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த உலகத்துல நடக்கிற தவறுகளை, நடக்க இருக்கிற நிறைய தவறுகளை நம்ம தடுத்துடலாம். சரி சரி, வழ வழ வழன்னு பேசிட்டே இருக்காத. என்னதான் இப்ப சொல்ல வர? இப்ப இல்லம்மா, முதல்ல இருந்தே நான் இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். 1-2 தவறுனா கடவுள் மன்னிப்பாரு. எத்தனை பெண்கள் அவன் வாழ்க்கையை பாழ்படுத்திட்டான். கடவுள் அவனை சும்மா விடுவாரா? அதனால அவன் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரமே முடிய போகுது. நான் நாளாயினி மாதிரி அவனை திருத்துவேன், அவனை உத்தமனை மாத்துவேன் எல்லாம் நீ கனவு காணாத. அவன் செஞ்ச பாவங்களுக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அவன் எத்தனை பொண்ணுங்களை நம்ப வச்சு ஏமாத்தினான்னு அவனுக்கே கணக்கு தெரியாதுடி. நானே மேல போனதுக்கு அப்புறம் தான் அந்த கணக்கை பார்த்து எனக்கு தலையே சுத்தி போச்சு. அதனால ஒண்ணு அவனை மறந்துடு, இல்லைன்னா உன் வாழ்க்கை என் வாழ்க்கை மாதிரி ஆயிடும். அவனுடைய ஒரே நோக்கமே பொண்ணுங்க கையில இருக்க பணத்தையும் நகையும் அவங்களுக்கு தெரியாம புடுங்கிட்டு அவங்கள கொலை பண்றது தாண்டி. அனுபவிச்சு நான் சொல்றேன்டி, நம்புறதும் நம்பாததும் உன்கிட்டதான் இருக்கு. நீ நேரா அனுபவிச்சுதான் தெரிஞ்சுக்குவேனாக்கா அதையும் நான் உன் கண்ணுல காட்டுறதுக்கு தயாரா இருக்கேன். கடவுளே, என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
நான் உண்மையிலே செத்து போன என் ஃப்ரெண்டு சாந்தி கிட்ட தான் பேசிட்டு இருக்கேனா, இல்ல இதெல்லாம் வெறும் பிரம்மையா, என் மனசு எனக்கு கொடுக்குற முன்னெச்சரிக்கையா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எப்படி வேணா எடுத்துக்கோடி, நான் சொல்றது மட்டும் புரிஞ்சுக்கோ. இல்ல இல்ல, நீ ஏதோ சொல்லி என்னை குழப்ப பாக்குற. நிச்சயமா ரூபன் என்னை ஏமாத்த மாட்டார். நான் அவரோட நீண்ட காலம் சந்தோஷமா வாழ்வேன். இப்படி தாண்டி சொல்லி சொல்லி நாங்க 3 பேரும் செத்து சுடுகாட்டுக்கு போயிட்டோம். நான் சொல்றத நீ நம்ப மாட்டல்ல. ரூபன் கூட என்ன நடக்க போகுதுன்றத நான் உனக்குள்ள வந்து உனக்கு காட்டுறேன். உன் மனசு என்ன வேதனைப்பட போகுதுங்கிறத உன் ஆத்மா வெளியே போய் அது ஒரு பக்கம் நின்னு பார்க்கட்டும். அதுக்கப்புறம் அந்த படுபாவி ரூபனால உனக்கு நடக்க போறது சந்தோஷமான வாழ்க்கையா இல்ல மூச்சு முட்டி போற சாவாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. இப்போதைக்கு நீ நிம்மதியா தூங்கிப்போ. உனக்குள்ள நான் வந்துடுறேன். எல்லாருங்க, பஸ் கடைசி ஸ்டாப்பிங் வந்துடுச்சு. இதுக்கு மேலே பஸ் மேலே போகாது, ரோடே கிடையாது. என்னடா தேவையில்லாத இதை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே ஒரு ஒயின் ஷாப் இருக்குது, வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. அதுக்கு மேலே மலை மேலாம் ஒன்றும் கிடைக்காது. நேரமாகுது, எல்லாரும் சீக்கிரம் இறங்கி பஸ்ஸை காலி பண்ணுங்க. ரூபன், உன் கூட நான் என் வீட்டை விட்டு ஓடி வந்தது சந்தோஷமாவும் இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு பயமாவும் இருக்கு. பயப்பட என்ன இருக்கு? மலை மேலே எங்கள் எஸ்டேட் இருக்கு, அங்கே சிக்னலும் கிடைக்காது, ஒரு சிக்கலும் இருக்காது. அவ்வளோ திக் ஃபாரஸ்ட்டு. நாம் அங்கே 100 வருஷம் வாழ்ந்தாலும் நம்ம தேடிட்டு அங்கே யாரும் வரமாட்டாங்க. அங்கே ஒரே ஒரு தாத்தாவும் பாட்டி மட்டும்தான் இருக்கிறாங்க. பாட்டி நமக்கு நாக்குக்கு ருசியாக சமைச்சு போடுவாங்க. சாப்பிட்டு சாப்பிட்டு கையில் இருக்க காசை வச்சுக்கிட்டு ஜாலியாக நம்ம ஊரை சுற்றி வர வேண்டியது தான். ஐயோ, அப்போ நீ சொல்றதெல்லாம் பார்த்தா இனிமே நம்ம குடும்பத்தோட போய் திரும்ப சேரவே முடியாதா? சேரலாமா? சேரலாம். ஆனால் இந்த பாழா போன ஜாதி மதம்னு ஒன்று கட்டமைச்சு வச்சுருக்காங்களே, அதை காட்டியே நம்மளை பிரிச்சுருவாங்க. அதுவும் இல்லாமல் நீ நானும் வேற மதம் வேற கேட்காவணும், எல்லாரும் ஜாதி மத பேய தலைமுறை தூக்கி வச்சுக்கிட்டு கரகம் ஆடுறாங்க. அதனால தானே நம்மளாம் இப்படி ஓடி வர வேண்டியதாக இருக்குது. அப்போ நம்மளாம் எப்போதான் ஒன்றா சேர்றது? நாம் எப்போ ஜாதியாக மதமாக பிரிஞ்சு இருக்கிறோமோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம பேசுகிற மொழியால் ஒன்று சேரணும். அப்போ தான் நாமெல்லாம் ஒன்றா கூடி வாழ முடியும். அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் இல்லை, நம்ம தலைமுறையிலே நடக்காதுன்னு நினைக்கிறேன். அதை நடக்காத மாதிரி பார்த்துக்க வேண்டியவங்க கரெக்டாக பார்த்துப்பாங்க. சரி, நமக்கு பின்னாடி வர தலைமுறையாவது அதெல்லாம் அனுபவிக்கிட்டோம். இப்போதைக்கு நம்ம உயிர் பயம் இல்லாமல் ஃபாரஸ்ட்டில் போயிட்டு சந்தோஷமாக வாழலாம். இப்போதைக்கு நாம் இந்த மலை கிராமத்தில் சந்தோஷமாக வாழணும்னா அதுக்கு தேவை பணமும் நகையும் என்ன. அதான் நீ தான் கை கொள்ளாமல் எடுத்துன்னு வந்திருக்கிய. அதை வச்சுக்கிட்டு நம்ம உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் சந்தோஷமாக வாழலாம். இல்லை ரூபன், நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு. நமக்கு என்ன வயசாயிடுச்சு, நம்ம படிச்சிருக்கோம். நம்மெல்லாம் சொந்தமாக உழைச்சி சம்பாரிச்சு பெரிய ஆளாய் காட்டணும். அப்போதான் நம்ம அப்பா அம்மா மூஞ்சில கரிய பூசின மாதிரி இருக்கும். அது தோடி பைத்தியம். இதெல்லாம் சூரிய வம்சம் படத்துல வேணா நடக்கும், நிஜ வாழ்க்கையில நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரி சரி, பேசிட்டே இருந்தா இருட்டாயிடும். நம்ம போறது காட்டு வழி வேற. நீ வச்சிருக்க பணம் நாங்கள் எல்லாத்தையும் எடு. எப்படியும் ஒரு 50,000 எடுத்துன்னு வந்திருப்பேன்ல. பணம் எப்படி பார்த்தாலும் ஒரு 5 to 10 லட்சம் எடுத்துன்னு வந்திருப்பேன். எல்லாம் காட்டு வழியில எடுத்துட்டு போறது ரொம்ப ரிஸ்க்கு, திருடவங்க பயம் ஜாஸ்தி. எல்லாத்தையும் எடு, நான் பத்திரமா என் பவுச்சில் வச்சு எடுத்துட்டு வரேன். பெத்த அம்மா அப்பாவே வேணான்னு வந்துட்டேன், இனிமே நகையாவது பணமாவது. அவங்க காசை தொடுறதே நெருப்பை தொடுற மாதிரி. அதனால நான் எதுவும் தேவையில்லைன்னு அப்படியே போட்டுட்டு கட்டின புடவையோட வந்துட்டேன். நீ என்னை வச்சு காப்பாற்ற மாட்டேன். ஓ, காதல் கல்யாணன்ற பேர்ல பணக்கார வீட்டு பையனை பிடிச்சிட்டோன்ற நினப்புல கடைசி வரைக்கும் கோடீஸ்வர மாமனார் வீட்டுல காலாட்டி நிம்மதியா சந்தோஷமா வாழலான்னு கனவு கண்டுட்டு வந்துட்டியா? பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு கருமித்தனமா காசு சேர்த்து வைக்கிற அப்பனுக்கு பிறக்கிற காசையே பார்க்காத ஏழை பொண்ணுங்களான உன்ன மாதிரி ஆளுங்க தான் என்ன மாதிரியான ரோமியங்களுக்கு ஏற. எப்படியாவது நாம பெத்த அப்பா முன்னாடி போய் பாரு, நான் கோட்டீஸ்வர பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆளா இருக்கிறேன் அப்படின்னு பீத்தறதுக்காக காலரை தூக்கி விட்டுட்டு ஜாக்கெட்டை தூக்கி விட்டுணும்னு பெருமைக்குனாலும் உங்களை மாதிரி வெளியே ஓடி வரீங்களே. உங்களை மாதிரி அப்பாவி பொண்ணுங்க தாண்டி விட்டில் பூச்சிங்க மாதிரி எங்களுடைய இறையில விழுறீங்க. இது 1 or 2 100 கணக்கில் போயிட்டே இருக்குது. எதை எடுக்கிறது எதை விடுக்கிறதுன்னு தெரியாம ஏகப்பட்ட சாய்ஸ். அடைச்சி, நீ இவ்வளோ மோசமானவனா? என் ஃப்ரெண்டு சாந்தி அப்பவே என்கிட்ட எவ்வளோ படிச்சு சொன்னான். நான் தான் கேட்கல, உன்னை நம்பி வந்து ஏமாந்துட்டேன். தயவு செஞ்சு என்ன இப்படியே விட்டுடு, நான் எங்க வீட்டுக்கு போயிடுறேன். சத்தியமா உன்னை நான் யார்கிட்டையும் காட்டி கொடுக்க மாட்டேன். நல்ல வேளை நான் பணமோ நகையோ கொண்டு வரல. நீ உன்னுடைய பேருக்கு ஏற்ற மாதிரி உன்னோட சுயரூபத்தை காட்டிட்ட. இதே நான் எல்லாத்தையும் கொண்டாந்துருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? கொண்டு வந்தாலும் கொண்டு வரலனாலும் எல்லாம் ஒரே நிலைமை தான் ஆயிருக்கும். என்னன்னு பாக்குறியா? அதான் உன்னுடைய சாவு. நீ பணம் நகைலாம் கொண்டு வந்தீங்கன்னா கூட உன்னை கொஞ்ச நாள் வச்சிருந்து நீ என்ன பண்றன்னு பார்த்து உன்னை உயிரோட விடுறது கூட வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா பாவம், நீ விருங்கைய ஆடிக்கிட்டு வந்துட்ட.
அதனால உன்னை இப்படியே விட்டேன்னா நீ நிச்சயமா என்னை பத்தி வெளியே போய் சொல்லுவ. உன்னை உயிரோட விடுறது எனக்கு தான் ரிஸ்க். அதனால உன்னுடைய சாவு இப்ப கன்ஃபார்ம். இப்ப மட்டும் நான் ஐயோ அம்மான்னு கத்துனா உன் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? இதெல்லாம் யோசிக்காம தான் உன்னை கூட்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறியா? நான் காதலிச்ச 3 காதலிகளையும் இப்படிதான் முரண்டு பிடிச்சாளுங்க. அநியாயத்துக்கு இந்த காட்டுல செத்து ஒழிஞ்சு போனாங்க. நாம வந்தது கடைசி பஸ், அதுலயே கூட்டமும் கிடையாது. இப்ப இந்த காட்டு வழியில காட்டு விலங்குகளை தவிர வேற எதுவும் கிடையாது. அதுவும் நான் இருக்க இடத்துக்கு எதுவுமே வராது. அதனால உன் உயிர் போறது ரொம்ப உறுதி. சரி, உனக்கு எந்த சாயம் பிடிக்குமோ நல்லா வேண்டிக்கோ. உன்னை போட்டு தள்ளிட்டு உன்னை புதைச்சிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். மழை வேற எனக்கு சாதகமா இருக்கு, பள்ளம் தோன்றது சுலபமா இருக்கும். என்ன, உன்னை வளைச்சி என் வழிக்குள்ள கொண்டாடுறதுக்கு எனக்கு 1 வருஷம் வீழா போச்சு. எப்படியும் உங்க அப்பா ஒரு 10-15 லட்சம் வச்சிருப்பான்னு திட்டம் போட்டேன். ஆனா நீ ஒண்ணு எடுத்துன்னு வராம சும்மா வந்து நின்ன பாரு. இதுதான் என்னுடைய முதல் தோல்வி. பரவாயில்ல, தோல்வியே வெற்றியின் முதல் படின்னு சொல்லுவாங்க. நான் அதை அப்படி எடுத்துக்கிறேன். இதே நீயே நகை பணம்லாம் எடுத்து வந்தா கூட உனக்கு ஏதாவது கரிசனம் பார்த்து உன்னை உயிரோட விட்டு கூட இருந்திருப்பேன். ஆனா இப்போ எப்போ என்னை பத்தி நான் முழு விஷயம் உனக்கு தெரிஞ்சு போச்சா, உன்னை உயிரோட விடுறது ரொம்ப டேஞ்சர். அதனால போயிட்டு வா. என்னது, ஒரு அறைக்கே சுண்ணு ஊந்து செத்துட்டாலா உயிரோட இருக்காளா தெரியல. சரி, நம்ம வேகமா பள்ளம் தோண்டுவோம். மழை வேற வேகமா வருது. இந்த மழை நமக்கு சாதகமா இருக்கு. பள்ளம் தோண்டி மூடிட்டோம்னா பூச்சி முட்டியே செத்துருவா. இவ்வளோ வேற நம்ம கழுத்து வச்சு சாவடிக்கு மேலே பூச்சி முட்டி சாவுறது எவ்வளோ மேல். சரி, வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்ப பார்ப்போம். நினச்சதை விட வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு. என்ன, நிறைய பேர் ஓடி வர மாதிரி சத்தம் கேட்குது. சரி, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்த ரிஸ்க்கு, உடனே இங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிடுவோம். என்ன, நாம என்னவோ மேகத்துல மிதக்கிற மாதிரி இருக்கு. ரூபன் விட்ட ஒரு அறையில செத்துதான் போயிட்டுனா இப்படி லைட்டா மிதக்கிற மாதிரி இருக்கு. என்னை சுத்தி ஏதோ அழுகுற சத்தம் கேட்குது. அதுவும் அந்த மரத்துல யாரோ உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. யாருன்னு போய் பார்ப்போம். ஏய், நீங்க சாந்தியோட ஃப்ரெண்ட் இல்ல? ஆமா ஆமா, நாங்க சாந்தியோட ஃப்ரெண்டு தான். அந்த ரூபன் தான் ஒரே நேரத்துல எங்க எல்லாரையும் மாத்தி மாத்தி கடலையை போட்டு ஒவ்வொருத்தியா கொலை பண்ணிட்டான். அதனாலதான் இங்க வந்து பேயா மரத்துல தொங்கிட்டு இருக்கோம். என்ன சொல்றீங்க? பேயா தொங்கிட்டு இருக்கீங்களா? அப்ப நானும் செத்துட்டேனா? செத்துட்டியா இல்லையான்னு தெரியல, ஆனா ஆவிரூபத்துல இருக்கிறதுனால தான் உன்னால எங்களை பார்க்க முடியுது, எங்க கூட பேச முடியுது. நீயும் அவனும் ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்ததை நாங்க கேட்டுட்டு தான் இருந்தோம். அந்த படுபாவி ரூபனை காதலிச்சத நாங்க கத்துக்கிட்ட ஒரே பாடம் என்னன்னா, நம்ம காதலிக்கிறவனை நம்ம ஃப்ரெண்டுங்க எவ்வளவு காதலிக்கிறாங்களான்றத முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏன்னா நாம நினைச்சிட்டு இருப்போம் பணக்காரன கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு. அவளுங்களும் அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பாளுங்க. நமக்கு தெரியக்கூடாது, அவளுக்கு தெரியக்கூடாது, நாமளும் நினைச்சு நம்மளுக்குள்ள ட்விஸ்ட் அடிச்சு விட்டுட்டு அவங்க ஜாலி பண்ணிட்டு கடைசியில நம்ம குடும்பத்துல ஒரு அவமான சின்னமா மாத்திட்டு நம்மள தற்கொலை பண்ணிக்க வச்சுட்டு போயிடுறாங்க. அவங்க மட்டும் ஜாலியா சந்தோஷமா சுத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற கூட்டத்துக்கு தலைவன் தான் இந்த படுபாவி ரூபன். அவனுக்கு ஒரு கேடு வர மாட்டேங்குது. ஏண்டி இவ்வளவு கதை பேசுறீங்க? நீங்களாம் ஆவிதானே, அவனை ஏதாவது பண்ணக்கூடாதா? பண்ணலாம், ஆனா அதுக்கு அவன் ஆயுசு முடியணும்ல. நாங்க ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறதுலாம் இது மட்டும்தான். அவன் மட்டும் எங்க கிட்ட கிடைச்சா அவன் ஆயுசு முடிகிற வரைக்கும் வச்சு அடின்னு அடிக்க வேண்டியதுதான். சரி பாப்போம். இவனுங்களும் இந்த பொண்ணுங்க பின்னாடி சுத்தத்தை நிறுத்த போறது இல்ல, இந்த பொண்ணுங்களும் இந்த ஆம்பளைங்களை நம்புறதை நிறுத்த போறது இல்ல. எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். நமக்கு மட்டும் மேல போறதுக்கு டோக்கன் கிடைச்சிட்டா போதும். உள்ள போயிட்டு நிம்மதியா சாப்பிட்டுட்டு காலத்தை கழிக்க வேண்டியதுதான். இப்படி மேலேயும் போக முடியாம கீழேயும் போக முடியாம அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கோம். சரி வாங்கடி, ரொம்ப நேரம் ஆகுது, தூக்கம் வருது, போய் புளிய மரத்துல தொங்கலாம். என்ன இது இப்படி அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கோம்? ஒருவேளை அவன் விட்ட ஒரு அறையில உண்மையிலே செத்துதான் போயிட்டோமா? நம்ம பாட்டுக்கு எந்த கவலையும் படாம பெத்து வளர்த்து ஆளாக்குன அம்மா அப்பாவை அம்போன்னு விட்டுட்டு காதலன் காப்பாத்திடுவான்னு எந்த குருட்டு நம்பிக்கையில அவனை பத்தி எதுவுமே விசாரிக்காம கிளம்பிட்டோம். எனக்கு காதல் தான் எல்லாம், என் காதலன் தான் எல்லான்னு பெத்த குடும்பத்தை தூக்கி போட்டுட்டு போனவங்களை நான் தப்புன்னு ஆர்கியூ பண்ண வரல. ஆனா கேவலம் ஹார்மோன் செய்யற வித்தைக்கு பணிஞ்சு இனக்கவர்ச்சிய காதல்னு தப்பா கணக்கு போட்டுட்டு கிளம்பி போய் என்ன மாதிரி இப்படி பேயா நிக்காதீங்கன்னு தான் உங்களுக்குலாம் நான் சொல்றேன். இந்த காலத்துல யாருக்கும் அறிவுரை சொன்னா பிடிக்காது. ஏதோ என் வாழ்க்கையில் நடக்கிறத உங்களுக்கு சொல்றேன். இது ஒரு விசில் ப்ளோன்னு எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சரி, அம்போன்னு விட்டுட்டு வந்த நம்ம வீட்டு நிலைமை என்னாச்சு? வாங்க போய் பார்ப்போம். பரவாயில்லையே, பார்க்கறது கூட ஜாலியா தான் இருக்கு. இந்நேரம் நம்ம வீட்டுல என்ன நடந்துட்டு இருக்கோம்? ஆபத்துக்கு என்னன்னு கேட்க வராத சொந்தக்காரன் மொத்தமா வந்து அம்மா அப்பாவை ஜாதி பேராலையும் மதத்தோட பேராலையும் மாறி மாறி கரிச்சு கொட்டிட்டு இருப்பாங்க. அம்மா பேசுறவங்களுக்கு என்ன பதில் சொல்றது, அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம கட்டில படுத்து குலுங்கி அழுதுட்டு இருப்பா. அப்பா வழக்கம் போல முகத்தை வெறப்பா வச்சிட்டு இருப்பாரு. தோளுக்கு மிஞ்சினா தோழின்னு சொல்லுவாங்க. நம்ம தேவைக்கு நம்ம விருப்பப்படி எல்லாத்தையும் எடுத்துக்க அனுமதிக்கிற நம்ம அம்மா அப்பா
ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறவனை மட்டும் நாம தேர்ந்தெடுக்க அனுமதிக்கவே மாட்டேங்கிறாங்க? கடைசி வரைக்கும் வாழ போறது நாம தானே. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் நாம தேர்ந்தெடுத்துட்டோம்னா இந்த பசங்க நம்ம கிட்ட வந்து நிக்க முடியாதுன்னு ஒரு பட்டவர்த்தனமான உண்மை ஏன் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் புரியவே மாட்டேங்குது? ஜாதி ஜாதின்னு ஜாதியை பிடிச்சு தொங்கிட்டே இருக்காங்க. ஜாதிக்காரனை நம்பி அதே ஜாதிக்காரனால கெட்டு போனவன் தான் இந்த உலகத்துல அதிகம். அம்மாவா இல்லையா? கமெண்ட் பண்ணுங்க. சொல்ல வர்றதுக்கு முன்னாடி கண்ணை உருட்டி பயமுறுத்தாம பொண்ணு என்ன சொல்ல வரான்னு கொஞ்சம் பொறுமையா கேட்டாலே பல பொண்ணுங்க சிக்கல் இல்லாம நிம்மதியா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்வாங்க. கலந்து பேசினாதானே பொண்ணு சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு, அப்பா அம்மா சொல்றதுல என்ன நியாயம் இருக்குன்னு ரெண்டு பக்கத்துக்கும் புரியும். அது இல்லாம போறதுனாலதான் ரெண்டு பக்கமும் தேவையில்லாத பயத்திலேயே பல தவறுகள் இங்க நடந்து போயிடுது. இதோ நம்ம வீடே வந்துருச்சு. வாங்க உள்ள போய் என்ன கூத்தடிக்கிறாங்கன்னு பாப்போம். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இப்படி ஒரு பாரம்பரியமா வாழ்ந்த நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு கேவலம் நடக்கணுமா? இதை தெரிஞ்சா நம்ம சங்கத்துல இருந்து நம்ம குடும்பத்துல இருக்க மொத்த பேரையும் ஒதுக்கி வச்சிருவாங்க. ஐயா, நம்ம சங்கத்துல ஒரு வீட்லயே 3 காதல் வேணுங்க. டேய், உங்களை மாதிரி படல மாதிரிங்களால தான்டா நம்ம ஜாதி சங்கம் 100 பிரிஞ்சு போய் கிடக்குது. சரி சரி, எல்லாம் கவனிங்கப்பா. தொடங்குற பிரச்சனைக்கு வருவோம். இந்த குடும்பம் எக்கோட கெட்டு போட்டோம். நாம எல்லாம் கிளம்பலாம். இதெல்லாம் நம்ம பாரம்பரியத்துக்கு ஒரு பெரிய அவமானம். இந்த குடும்பம் நமக்கெல்லாம் ஒரு பாடமா இருக்கட்டும். நம்ம பிள்ளைங்களையாவது பத்திரமா ஜாதி மதம் எல்லாம் மாறாம பத்திரமா பாத்துக்கணும். சரி, வாங்க வாங்க எல்லாரும் போலாம். கேட்டியாடி? கேட்டியா? இவ்வளோ கேவலம் நமக்கு தேவையா? உன் பொண்ணு நம்ம மானத்தையெல்லாம் கப்பலில் ஏற்றிட்டு எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டான். இதுக்கு அவன் செத்து தொலைஞ்சிருந்தாலே எவ்வளோ மேல். அப்பா இங்க பக்கத்துல பாருங்கப்பா, நான் செத்துதான் உங்க முன்னாடி ஆவியா நிக்கிறேன். இங்க பாருங்கப்பா. அடியே, உனக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன், நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோ. நாங்கள் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டு வாசல்ல உன் பொண்ணு வந்து நின்னா இந்த வீட்டில் 2 கொலை தான் விழும். மரியாதையாக சொல்கிறேன், என் கண்ணு முன்னாடி அவளை வராமல் பார்த்துக்கோ. அதான் அவளுக்கும் நல்லது, உனக்கும் நல்லது. என்னங்க, எனக்கு என்னமோ வெளியில சொல்ல முடியாம மனசுக்கு ரொம்ப பதட்டமா இருக்குங்க. நம்ம பொண்ணுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு ரொம்ப பதறுதுங்க மனசு. என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரிங்களேன். என்ன கர்மத்தை விசாரிக்க சொல்ற? எல்லாம் போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. கொஞ்ச நேரத்தில் இன்ஸ்பெக்டர் வேற இங்கே விசாரிக்க வருவார். அவர் வேற வந்து நம்ம மானத்தை கப்பலில் ஏற்ற போறாரு. என்னமோ எல்லாம் பாழா போன என் தலையெழுத்து. நான் அடிக்கடி சொல்றேன், அவ யாரு கூடயோ பேசிட்டு இருக்கா, தனியா சிரிச்சு பேசிட்டு இருக்கான்னு எவ்வளவு சொன்னாலும் நான் சொன்னதை காதுலயே போட்டுக்கல. அப்பயே நீ கொஞ்சம் என்ன ஏதுன்னு விசாரிச்சுன்னா இவ்வளவு தூரம் போயிருக்காதுல்ல. என்னங்க, என்ன போய் உங்க பொண்ணு கிட்ட நேரடியா யாரையாவது லவ் பண்றியான்னு கேட்க சொல்றீங்களா? இப்ப 1000 வேக்கானம் பேசு. நீ முன்னாடியே விசாரிச்சிருந்தா பிரச்சனை எவ்வளவு தூரம் வந்திருக்காதுல்ல. ஐயோ, இப்படி எல்லாம் முடிவெடுப்பான்னு நான் கற்பனை கூட பண்ணி பார்க்கலையே. என் தம்பி பையனை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லும் போது கூட சிரிச்சுக்கிட்டு தானே இருந்தா. இப்படி என் தலையில கல்ல தூக்கி போட்டு போவான்னு நான் கற்பனை கூட பண்ணி பார்க்கலையேங்க. அதனாலதான் அவளுக்குள்ள காதல் எதுவும் இருக்காதுன்னு நானும் தைரியமா இருந்தேன். வணக்கம் மிஸ்டர் மிஸ்ஸஸ் தாமோதரன். நான் தான் இந்த கேஸ் விசாரிக்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஃபார்மல் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஏட்டு முடிச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். வழக்கமா கேட்கிற ஃபார்மல் கொஸ்டின் தான். உங்களுக்கு யார் மேலேயாவது ஸ்பெசிஃபிக்கா சந்தேகம் இருக்கா? தெரியல இன்ஸ்பெக்டர், நான் கவனிச்ச வரைக்கும் அப்படி எதுவும் வித்தியாசமா எதுவுமே எங்களுக்கு தோணல. ஆனா நாங்க உங்க பொண்ணோட போன் கால் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா உண்மையிலே ஷாக் ஆயிட்டேன். அவன் ரூபன் ஒரு புறம்போக்கு, என்ன ஜாதி என்ன மதம்னு ஒன்றும் தெரியாது. ஆனா 1ஆம் நம்பர் ரோட் சைடு ரோமியோ. அவன் கடைஞ்செடுத்த பொம்பளை பொறுக்கி. பொண்ணுங்களே சொல்லி குற்றம் இல்லை, அவ்வளோ அழகா இருப்பான் அவன். ஆனா அவங்க அப்ப ஒரு கறி வெட்டுறவன்னு சொன்னா யாராலும் நம்ப கூட முடியாது. ஆனா பார்த்தா கோடீஸ்வரம் வீட்டு புள்ள மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஜிம்பாடியை கட்டிக்கிட்டு ரொம்ப ரிச்சான பேக்ரவுண்ட் எல்லாம் போட்டு இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல எல்லாம் வீடியோ போட்டு அசத்துவான். மிடில் கிளாஸ் பொண்ணுங்களா பார்த்து தேடி தேடி வா உனக்கு கோடீஸ்வர வாழ்க்கை தரேன் அப்படின்னு சொல்லி அவங்கள உசுப்பேத்தி அவங்கள எப்படியாவது அவன் வழக்குள்ள வீழ்த்திடுவான். பொண்ணுங்களும் நம்பி அவங்க கூட பழக ஆரம்பிப்பாங்க. ஏன்னா மிடில் கிளாஸ் பொண்ணுங்க எல்லாருக்குமே ஒரு கோடீஸ்வர வாழ்க்கை வாழணும்னு ஒரு ஆசை இருக்கு இல்லையா? அதுதான் அவனுடைய மூலதனமே. அதை ஈஸியா பயன்படுத்திப்பான். அப்புறம் அவங்க கிட்ட நெருங்கும் போது அவங்க ஜாதி மதம்னு பேசும்போது, அப்போ ஒண்ணு செய், உங்க அப்பா சம்பாதிச்சு வச்சிருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு என் கூட வந்துரு, நம்ம எஸ்டேட்ல போய் சந்தோஷமா இருக்கலாம்னு அவங்கள ஆசை காட்டி ஏத்துட்டு போவான். அவங்களா பணம் கொடுத்தாங்கன்னா பார்ப்பான், இல்லைன்னா அவங்கள குத்தி தூக்கி காட்டுல போட்டு போயிட்டே இருப்பான். இதுதான் அவனுடைய மோட் ஆஃப் ஃப்ரெண்டி, அதாவது அவன் ஸ்டைல். பெத்தவங்களும் அவன் குடும்பமும் மீடியாவுக்கு பயந்துகிட்டு எல்லா உண்மையும் மறைச்சிடறாங்க. அது இந்த மாதிரி நாய்களுக்கு சாதகமா போயிடுது. அப்படிதான் உங்க பொண்ணு நடந்திருக்கணும். எனக்கு என்னமோ உங்க பொண்ணுக்கு எதுவும் நடந்திருக்க கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஐயோ ஆண்டவா, என் பொண்ணு இப்படி ஒரு படுகொலையில போய் விழணுமா? ஆண்டவா, என் பொண்ணை காப்பாத்தி கொடுப்பா. அப்படியும் சில பொண்ணுங்க நகை பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு சாமர்த்தியமா அவனோட தப்பிச்சு வந்துடும். ஆனா வெறுங்கையோட போய் எப்படி அப்பா அம்மாவை பாக்குறது,
மானத்தை இழந்து எப்படி போய் நிக்கிறதுன்னு தெரியாம கொட்டையில விழுதுங்க, இல்ல ரயில்ல விழுந்து உயிரை தற்கொலை பண்ணிக்குதுங்க. இது தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. சரியான சாட்சியெல்லாம் எதுவும் கிடைக்காம அவனை தூக்கி உள்ளேயும் போட முடியல. அது மட்டும் இல்லாம அவனுக்கு அதிகார வர்க்கத்துல சில சப்போர்ட்லாம் இருக்கு. அதனால அவன் எப்படி கிடுக்கி போட்டாலும் ஏதாவது ஒரு வழியில வெளியே வந்து திரும்ப திரும்ப வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். போலீஸுக்கு பெரிய சேலஞ்சா இருக்கிறான். என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. பொண்ணுங்களை கண்காணிக்க முடியல அப்படின்னு சொல்றதெல்லாம் சுத்த அம்பக்கு. வீட்டுல லேடிஸ் எப்படி இருந்தாலும் பொண்ணுங்களுடைய மூமெண்ட்டை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பொண்ணுங்க போர்வையை போத்திட்டு ரொம்ப நேரம் நைட்ல சிரிச்சு பேசிட்டு இருந்தாலோ, இல்ல போன் எடுத்துட்டு போய் டாய்லெட்ல உட்காந்துட்டு ரொம்ப நேரம் இருந்தாலோ பெத்தவங்க கொஞ்சம் அவங்கள கவனிக்கணும். என்னதான் அவங்க வீட்டு வேலை டிவி சீரியல் இருந்தாலும் பொண்ணுங்களும் ஒரு முக்கியமான விஷயம்தான். ஏன்னா முள்ளு சேலையில விழுந்தாலும் சேலை முள்ளு மேல விழுந்தாலும் பாதிப்பு அனுபவம் சேலைக்கு தான். நம்ம தாத்தா பாட்டி காலம் மாதிரிலாம் இப்ப இல்லை. இன்னைக்கு காலம் ரொம்ப மாறி போச்சு. நம்ம காலத்துல எல்லாம் நம்ம காலத்துக்கு சம்பாரிச்சத இந்த பசங்க இந்த காலத்துல ஒரு வருஷத்துலயே சம்பாதிச்சிடறாங்க. பசங்க அவங்க வாழ்க்கையை அவங்க முடிவு பண்ணிக்கிறதுக்கு பெத்தவங்க நிச்சயமா உரிமை கொடுக்கணும். ஏன்னா அவங்க வாழ்க்கை அவங்க கையில இருக்கு. அதனால அதை தடை பண்றதுலாம் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கும். அவங்க எடுக்கிற முடிவு சரியா இருக்கா, அவங்க போற பாதை சரியா இருக்கான்றது மட்டும்தான் பெத்தவங்க பார்க்கணும். இந்த காலத்துல உலகமே ஒரு குளோபல் வில்லேஜா மாறி போச்சு. இந்த காலத்துல அர்த்தம் இல்லாம ஜாதி மதம் எல்லாம் பார்த்துட்டு குதிக்கிறது ரெண்டு பக்கமும் பிரச்சனையாகி ரெண்டு பக்கமும் தவறான பல முடிவுகள் எடுத்துடுறாங்க. அதனால கடைசியில பார்த்தா தலைவலி என்னமோ எங்களுக்கு தான் வந்தது. உங்க பொண்ணோட போன் கால் ஹிஸ்டரியை பார்த்தா மணிக்கணக்கா அவங்ககிட்ட தான் பேசிட்டு இருந்திருக்கா. கடைசியா கிடைச்ச சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தாலும் அவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்க அந்த மலைக்கு பஸ் ஏறி போனது கிளியரா தெரியுது. எங்க போனாங்க என்ன பண்றாங்கன்னு விசாரிக்க சொல்லியிருக்கேன். உங்க பொண்ணு போன் பண்ணாலும் சரி, இல்ல லேட்டா வந்தாலும் சரி, அவளை போட்டு டார்ச்சர் பண்ணி திரும்பி இங்கிருந்து ஓட வச்சிடாதீங்க. போன் பண்ணா எங்க இருக்கா என்னன்றத பொறுமையா விசாரிங்க. நம்ம அவங்கள கவர் பண்ணி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேசி தீர்த்துக்கலாம். புரிஞ்சுதுங்களா? எதையும் குழப்பி விட்டுறாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த காலத்து பசங்க எடுக்கிற முடிவை யாராலும் கணிக்கவே முடியல. இந்த மாதிரி கேஸுங்க நான் நிறைய பார்த்துட்டேன், அதனால சொல்றேன். அதுவும் இல்லாம நானும் ஒரு பொண்ணை பத்த தகப்பேன். அதனால கொஞ்சம் சூதானமா நடந்துங்க. புரிஞ்சுதா? உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உடனே சொல்லுங்க. நான் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ வந்துடுறேன். நீங்க சொன்ன இந்த அட்வைஸ் என் கண்ணே திறந்துச்சு இன்ஸ்பெக்டர். நிச்சயமா எங்க பொண்ணு எங்களை திருப்பி கூப்பிட்டான்னா அவளை சந்தோஷமா வாழ வைக்கிறது தான் எங்க வேலை. ஐயோ அம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. உங்க எல்லாருக்கும் நான் எவ்வளோ கஷ்டம் கொடுத்துட்டேன். அப்பா திட்டுவாருன்னு தெரிஞ்சாலும் உங்ககிட்டயாவது நான் உண்மையை சொல்லியிருக்கணும். சொல்லாம விட்டதால எவ்வளவு பிரச்சனை பாருங்க. இன்னும் நான் செத்துட்டேன்னு தெரிஞ்சா நீங்க எவ்வளவு வருத்தப்படுவீங்க. என்னால அதை கற்பனை கூட பண்ணி பார்க்கவே முடியல. அப்பா அம்மா ரெண்டு பேரும் என்னை மன்னிச்சிடுங்க. உயிரோடு இருக்கும்போது அப்பான்ற ஒரு ஆத்மா அந்த வீட்டுல இருக்கிறதே நம்ம மதிக்காம சுத்திட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்க ஒவ்வொரு பொருள்லயும் அப்பாவோட உழைப்பும் வேர்வையும் இருக்கு. நான் படிக்கிற ஒவ்வொரு புத்தகத்திலயும், என் டேபிள்ல இருக்க ஒவ்வொரு கம்ப்யூட்டர் லேப்டாப் எல்லாத்துலயும் அப்பாவோட உழைப்பு இருக்கு. சினிமாவில நாடகத்துல எல்லாம் அப்பாவை கேலி பண்ணி டேய் தகப்பான்னு கூப்பிட்டு பசங்க யாருமே அப்பாவை மதிக்காம போயிட்டாங்க. அதை பத்தி அப்பாக்கள்லாம் கவலையே படுறது இல்ல. இன்னைக்கு நம்மெல்லாம் சத்தம் இல்லாம இவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்கோம்னா அதுக்கு காரணம் நம்ம அப்பாவோட உழைப்பு தான். இதை நம்மெல்லாம் உணரணும். உயிரோட இருக்கும்போதே நான் இதை உணர்ந்திருக்கணும். என்ன பிரயோஜனம்? சரி, நம்ம உடல் இருக்க இடத்துக்கு போவோம். நம்ம உடலை தொலைவில் இருந்து பார்க்க தான் முடியும். நம்ம உடம்பு இருக்கிற இடத்துக்கு இப்ப போயிடுவோம். சார் நேற்று ராத்திரி ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்தது சார். நாம அந்த அனிமலோட மூமெண்ட்டை பாக்குறதுக்காக மரத்துல ஒரு கேமரா மாட்டி வச்சிருந்தோம்ல, அந்த கேமராவோட பேட்டரி தீர்ந்து போச்சு சார். நான் பேட்டரி மாத்துறதுக்காக அங்க போனேன். அப்போ அங்கிருந்து ஒருத்தன் வேகமா ஓடினான் சார். தரையில வேற ஒரு சின்ன மேடா புதுசா தோண்டின மாதிரி இருந்தது. என்ன பண்றதுன்னு தெரியாம நான் கேமராவை ரிவைண்ட் பண்ணி பார்த்தேன் சார். அப்போ அவன் ஒரு பொண்ணை அடிச்சு பள்ளம் தோண்டி பள்ளத்துல போட்டு மூடிட்டு போயிட்டான் சார். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பக்கத்துல இருந்து ஒரு 4-5 பேரை வச்சு பள்ளத்தை தோண்டி உள்ள இருந்த பொண்ணை சேஃபா வெளில எடுத்துட்டேன் சார். நல்ல வேலை அந்த பொண்ணு சாகல சார், உயிரோட தான் இருக்கு. அதுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து பக்கத்து ரூம்ல நான் படுக்க வச்சிருக்கேன் சார். உங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்டேன், சிக்னல் கிடைக்கல. அதனாலதான் நீங்க வர வரைக்கும் வெயிட் பண்றேன் சார். வெல்டன் ஷோப்னா, கிரேட், நல்ல விஷயம் பண்ணீங்க. நான் தான் வரணும், அந்த அஃபிஷியலா ஆர்டர் கொடுக்கணும்னு காத்து இல்லாம ஒரு உயிரை நேரத்துல காப்பாத்துறீங்க. சரி வாங்க, நம்ம உடனே போய் அந்த பொண்ணை பார்க்கலாம். சார் என்ன ஒரு ஆச்சரியம் சார். அந்த பொண்ணுக்கு செடக்ஷன் ஊசி போட்டு இங்கதான் படுக்க வச்சிருந்தாங்க. இப்ப பார்த்தா அந்த பொண்ணை ரூம்ல காணோம் சார். என்ன, அந்த பொண்ணை காணுமா? ஏமா நர்ஸ், உன்னை அந்த பொண்ணு கூடவே பத்திரமா இருந்து பாத்துக்க தானே சொன்னேன். எங்கம்மா போச்சு அந்த பொண்ணு? அட அதை ஏமா கேக்குறீங்க? ராத்திரி என்னமோ பேய் பிடிச்ச மாதிரி அந்த பொண்ணு தூக்கத்துல இங்கேயும் அங்கேயும் எழுந்து நடந்துட்டே இருந்தது. வாமான்னு போய் கைய பிடிச்சு கூப்பிட்டேன்.
ஓங்கி ஒரு அறை விட்டுதம்மா. பேய் அரைஞ்ச மாதிரி இருந்தது. என் கண்ணமே வீங்கி போச்சு. நானே மருந்தெல்லாம் தடவிட்டு நல்லா தூங்கிட்டேம்மா. இப்பதான் எழுந்தேன். சரிம்மா, பரவாயில்ல. அந்த பொண்ணு மறுபடியும் பார்த்து அவனால அடையாளம் காட்ட முடியுமா? ஓ, தாராளமா காட்டலாம் சார். அந்த பொண்ணு புடவைலாம் ராத்திரி ஒரே மண்ணா இருந்துச்சு சார். நான் தான் ட்ரெஸ் எல்லாம் மாத்தி ஒரு நைட்டியை போட்டு படுக்க வச்சேன் சார். காலையில பார்த்தா அந்த பொண்ணு நைட்டியை கட்டி போட்டுட்டு அதை கட்டிட்டு அந்த புடவை கட்டிட்டு எங்க போயிடுச்சு போல சார். சரிம்மா, சரி. இது ஏதோ கிரைம் மாதிரி பெருசா தெரியுது. எதுக்கும் போலீஸ் வந்த உடனே அந்த பொண்ணை பத்தி யாருன்னு உங்ககிட்ட விசாரிப்பாங்க. உன்னால அடையாளம் எல்லாம் காட்ட முடியும். அந்த பொண்ணை ராத்திரி நல்லா பார்த்தங்கய்யா. என்னால நிச்சயமா அடையாளம் காட்ட முடியும். என்ன இது, ஒரு கொலை தானே 2 கொலை தானே போய் இப்போ 4வது கொலை பண்ண வேண்டிய நிலைமைக்கு ஆளாகி போச்சு. கொஞ்சம் சரக்கு போட்டால் தான் டென்ஷன் குறையும். சீக்கிரம் போகலன்னா ஒயின் ஷாப் வேற மூடிடுவாங்க. அதனால சீக்கிரமா போய் சரக்கு போட்டு பக்கத்துல ரூம் எடுத்து தங்கிட வேண்டியதான். அவளை ஈர்த்து வந்ததுக்கு அவளுடைய மொபைல் ஃபோன் மட்டும் தான் நமக்கு லாபம். அதை விற்றா ஒரு 2 நாளைக்கு ஓட்டலாம். சரி, நம்ம போயிட்டு சரக்கை போட்டு தூங்க போவோம். காமக்கொடூரன் ரூபனின் வலையில் அப்பாவி நந்தினி வீழ்ந்தது எப்படி? சில மாதங்களுக்கு முன். ஏய் நந்தினி, இங்க பாருடி. இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் ரூபன். ஹலோ. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. நான் போய் நம்ம 3 பேருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். சாந்தி, நீ எங்கேயும் போகாத. எனக்கு ஐஸ்கிரீம்லாம் வேண்டாம். என்ன நந்தினி, ரொம்ப வைக்கப்படுறீங்க? வாய்ஸ் கூடலாம் பேச மாட்டீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட் நீங்கள். எனக்கு அண்ணன் மாதிரி. சொல்லுங்கண்ணா. ஹலோ 90s கிட்ஸ் மாதிரி அண்ணாவினான்னு கிரிஞ்சா சீன்லாம் போடாதீங்க. உண்மையில அவள் என் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் கூட பேசுறதுக்கு தான் அவளை என் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி நினச்சி அவள் கூட பேசிகிட்டு இருக்கேன். அவள் கூட நீங்கள் இருக்கும்போதெல்லாம் உங்களை தான் நான் பார்த்துட்டே இருக்கேன். நீங்களும் என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி ரகசியமாக பார்க்குறது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிறீங்களா? நான் பார்க்குறது உங்களுக்கும் நல்லா தெரியும். ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒன்று தடுக்குது. என்னென்னமோ பேசி என்ன குழப்பறீங்க? நீங்கள் வசதியான வீட்டு பையனை சாந்தி சொல்லியிருக்கா. நான்லாம் ரொம்ப சாதாரணமான ஃபேமிலி. என்னங்க இது, எந்த காலத்தில் இருக்கீங்க? இந்த காலத்தில் பணம்லாம் ரொம்ப முக்கியமே இல்லை. எங்கள் அப்பா பெரிய எஸ்டேட் ஓனராக இருந்தாலும் எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்குப்பா, எனக்கு கட்டி வைங்கப்பான்னா எங்கள் அப்பா தயங்காமல் கட்டி வைப்பார். அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக நீங்கள் எதுவும் நினச்சிட்டு இருக்காதீங்க. எப்படி இருந்தாலும் சரிங்க, ஐ லவ் யூ. அதை நான் இப்பயே சொல்லிடுறேன். சரி, சாந்தி வரா. ஒன்றும் தெரியாத மாதிரி கண்டுக்காமல் இருங்க. என்னடி நீங்க 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா நீ என்ன மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. எனக்கு என்னமோ தலைவலிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். சில மாதங்களுக்கு பின். ரூபன், நம்ம 2 பேரும் இப்படியே பேசிட்டு எவ்வளோ நாளைக்கு சுற்றிட்டு இருக்கிறது? நம்ம 2 பேரும் பழகிற விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. நீங்கள் சீக்கிரமாகவே வந்து எங்கள் அப்பா கிட்ட என்னை பொண்ணு கேட்க பாருங்க. உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாது எனக்கு தெரியல நந்தினி. உங்கள் அப்பா எங்கள் குரூப் ஆஃப் கம்பெனிஸில் ஏதோ ஒரு சின்ன கம்பெனியில் கிளர்க்காக வேலை செய்கிறார். அவர்கிட்ட நான் வந்து எப்படி பொண்ணு கேட்குறது? நீ தான் உங்கள் அப்பா கிட்ட நம்ம லவ் சொல்லி கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்கணும். எனக்கு எப்படி எங்கள் அப்பா கிட்ட பேசுறதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் நீ இல்லாமல் வாழ முடியாதுன்ற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். அப்போது ஒன்று செய், பேசாமல் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என் கூட என்னுடைய எஸ்டேட்டுக்கு வந்துடு. அங்கே பெரிய பங்களா இருக்குது. அது பக்கத்தில் இருக்க மலையில் தான் இருக்குது. அங்கே போயிடலாம். அங்கே போனால் நமக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. நிம்மதியாக வாழலாம். சரி, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. நான் நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரேன். தற்போது சொல்லுங்க நம்பிராஜன், நான் கேட்டிருந்த அந்த 2 நம்பரோட ஃபோன் ட்ராக்கிங் ஏதாவது கிடைச்சிதா? எஸ் சார், அது கிடச்சிச்சு சார். அந்த மலை உச்சியில் இருக்கிற கடைசி பஸ் ஸ்டாப் பக்கத்தில் ஒரு ஒயின் ஷாப் இருக்குது சார். அங்கேருந்து தான் அந்த சிக்னல் கிடைக்குது. நீங்கள் சீக்கிரமாக போனால் அவனையோ இல்லை அந்த 2 பேரையுமே நீங்கள் பிடிச்சிடலாம். ஓகே சார். ஓகே, கண்ட்ரோல் ரூம். நாங்கள் அவங்கள நெருங்கிட்டு தான் இருக்கிறோம். மலை மேலே தான் போயிட்டு இருக்கோம். அவங்க ட்ராக்கிங்கை கடைசி வரைக்கும் விட்டுறாதீங்க. 2 ட்ராக்கிங்கும் கரெக்டாக ஒன்றா இருக்குதான்னு செக் பண்ணிட்டு எனக்கு அப்பப்போ மெசேஜ் கொடுங்க. ஓகேவா? ஓகே சார், தேங்க்யூ சார். என்ன, இந்த இடத்துல தானே என்ன பதிச்சாங்க? இங்கே வெறும் பள்ளம் தான் இருக்கு. என் உடம்பு காணுமே. அப்போ என் உடம்பு என்னாச்சு? உன் உடம்ப பத்திலாம் நீ கவலைப்படாத நந்தினி. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஆனா நீ எங்களுக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சு தரணும். சொல்லு சாந்தி. நீ எவ்வளவு உஷார்படுத்தியும் நான் தான் முட்டாள்தனமா நடந்துக்கிட்டேன். ஒண்ணும் கவலைப்படாத, நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குதான். நான் சொல்றது மட்டும் நீ எனக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா உனக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். சொல்லு, என்ன செய்யணும் சொல்லு சாந்தி. ஒண்ணும் இல்ல, நீங்க 2 பேரும் வந்து இறங்கின பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஒரு ஒயின் ஷாப் இருக்கு. அங்க போனீங்கன்னா அந்த ரூபன் அங்கதான் குடிச்சிட்டு இருப்பான். அவனுக்கு நேரா போய் நெல்லு. உன்னை பார்த்துட்டு அவன் என்ன செய்ய போறான்னு மட்டும் பொறுத்து இருந்து பார். சீக்கிரம் பார்லாம் க்ளோஸ் பண்ண போறாங்க. சீக்கிரம் எல்லாரும் வெளியே கிளம்புங்க. ஏய் வெயிட்டர், இங்கே வாடா. சொல்லுங்க சார். எனக்கு மலை மேலே போகணும். இங்கேருந்து வெளியே போனால் வடக்கால போகணுமா தெற்கால போகணுமா? நிச்சயமாக சொல்கிறேன் சார். பாரை விட்டு வெளியே போனீங்கன்னா ஒரு பாத்ரூம் வரும். அந்த பாத்ரூமுக்காக தந்து பின்பக்கமாக நேராக போனீங்கன்னா மலை மேலே போட்டு வழி வரும். அதில் போனீங்கன்னா ஊருக்குள்ள ஈஸியாக போயிடலாம். அப்படியா? சரி, இந்த 500 ரூபா டிப்ஸ் வச்சுக்கோ. ஐயோ, டிப்ஸ் எல்லாம் வேணாம் சார்.
உங்களை மேலே அனுப்புறதுக்கு எனக்கு கடவுள் வாய்ப்பு கொடுத்தாரு, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னடா சொல்ற? ஒன்றும் புரியல. இல்லை மேலே மலை மேலே போகிறதுக்கு வழி சொன்னேன், போயிட்டு முடிஞ்சா வாங்க. என்ன இது? போதையா இல்லை பயமா? அந்த பாத்ரூம் கதவு பக்கத்தில் நிற்கிறது யாரு? நந்தினி மாதிரியே இருக்க. ஐயோ நந்தினி நீயா எழுந்து வெளில வந்துட்ட? இல்லை பேயா? எனக்கு ஒன்றுமே புரியலையே. அவன் சொன்ன மாதிரி வேகமாக வெளில போயிட வேண்டியதான். வெயிட்டர். இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், என்ன இவ்வளோ சீக்கிரமா வந்துட்டீங்க? 10 மணிக்கு மேலே தானே கடையை சாத்தணும். இந்த நொரநாட்டியத்துக்குலாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. இந்த ஃபோட்டோவில் இருக்கானே இவனை எங்கேயாவது பார்த்தியா? அவரை இப்பதான் சார் பின்பக்கமா பாத்ரூம் போயிட்டு அப்படியே மேலே போறதுக்கு வழி சொன்னேன். அதோ நீங்க கேட்டவரு மேலே கிளம்பி போயிட்டான்னு நினைக்கிறேன். நீங்க பின்னாடி போனா பார்க்கலாம். ஏய் உண்மையை சொல்லு. அவன் கதவு திறந்து வலது பக்கம் போனான்னா நேராக மலைக்கு வெளியே தாண்டா போவான். அவனை இடது பக்கம் போக சொன்னியா வலது பக்கம் போக சொன்னியா? நானு அவனை வலது பக்கம் தான் போக சொன்னேன், அதான் மேலே போயிட்டான். ஏன்டா ஏன் இப்படி பண்ண? என் தங்கச்சி சாவுக்கு காரணமான வந்தோடனே என்னால நேருக்கு நேரா பழி வாங்க முடியாது, அதுக்காகத்தான் இப்படி பண்ணேன். என்ன நந்தினி, நான் சொன்னபோது நம்ப மாட்டேன் நீயே. இப்போ நீயே நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டியா உன்னோட காதலன் ரூபனை பத்தி? நீ என்னதான் சொன்னாலும் என்னால ரூபனை கெட்டவனா நினைச்சு கூட பார்க்க முடியல. அவ்வளவு திறமடி, அவ்வளவு பேச்சு திறமை அவனுக்கு. எத்தனை பொண்ணுங்களை பேசி பேசி ஏமாத்தி இருப்பான். நீ செத்தாலும் சரி உன் காதலை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்ன உங்க அப்பா அம்மா இப்போ நீ செத்துட்டேன்னு தெரிஞ்சதும் என்ன பண்றாங்கன்னு போய் பார்க்கலாமா? பார்க்கலாமே, வா போலாம். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தாமோதரன், உங்க 2 பேருக்கும் ஒரு அதிர்ச்சியான தகவல் சொல்ல போறேன். மனசை தைரியப்படுத்திங்க. உங்க பொண்ணை நேற்று யாரோ கொண்டுட்டாங்க. பக்கத்துல இருக்க மலையில தான் பாடியை பதிச்சிருக்காங்க. ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிச்சு பாடியை எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ வந்துடுறோம். ஐயோ பாவி மகளே, நான் சொல்றதை கேட்காம இப்படி காதல் வலையில் விழுந்து உயிரை விட்டுட்டியே. ஐயோ அம்மா, நீ இல்லைன்றத நான் எப்படி தாங்குவேன்? இந்த அப்பா கிட்ட சொல்லியிருந்தா அப்பா உனக்கு அவனே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பானே அம்மா. ஏன் இப்படி நாக்கூசாம போய் பேசுறீங்க? நீங்க தான் சின்ன வயசுல இருந்தே ஜாதி மதம் பேசுறத குழந்தைங்க கேட்டு கேட்டு பழகி இருக்காங்களே, அப்புறம் எப்படி தானா மலர் அவங்களோட காதுல வந்து உங்ககிட்ட தைரியமா சொல்லுவாங்க? பாத்தியா உன்னோட அப்பா அம்மா உன் மேல எவ்வளவு ஆசையும் பாசமும் வச்சிருக்காங்கன்னு. நான் சொன்னப்ப நீ நம்பலையே, இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியா? கோடி பைத்தியம். செத்து போயிட்டோன்றதுனால அவங்க பேச்ச மாத்தி பேசுறாங்கடி. உயிரோட இருக்கும்போது ஒத்துக்காத என்னோட காதல செத்தப்புறம் எங்க வந்து கேட்கவா போறேன்றதுனால ஐயோ அம்மா என்கிட்ட சொல்லியிருந்தா சேர்த்து வச்சிருப்பனேன்ட்டு பசப்பறாங்கடி. அது கூடவா உனக்கு புரியல? ஓ ஆமா இல்ல, நான் அந்த பாயிண்ட கவனிக்கவே இல்லடி. நந்தினி எழுந்துருமா, நல்ல வெயில் வந்துருச்சு. 10 மணி ஆயிடுச்சு, இன்னும் வெயில படுத்துக்கிட்டு இருந்தா என்ன ஆகுறது? அம்மா நீங்களா? நான் எங்க இருக்கேன்? என் உடம்பெல்லாம் எனக்கு அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அது ஒண்ணுலடா கண்ணு, நைட்டு மேல படிக்கிறேன்னு வந்து நான் டிஃபன் கொண்டு வந்து கொடுத்தேன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு, அது வேற ஒண்ணும் இல்ல. அது சரி, இது என்ன உடம்பெல்லாம் ஒரே சேரும் சகதியுமா? இந்த ட்ரெஸ் எல்லாம் வேற ஒரே செம்மண்ணு. நம்ம ஊர் பக்கத்துல எங்கேயுமே இப்படி செம்மண் இல்லையே. பக்கத்துல இருக்க மலை மேலதான் இந்த மாதிரி மண் இருக்கு. எப்படி உன் ட்ரெஸ் எல்லாம் அழுக்காச்சு? அதுதான்மா எனக்கும் ஒண்ணும் புரியல. அம்மா வணக்கம்மா. நீங்க நந்தினியோட அம்மா தானே? ஆமாங்க, சொல்லுங்க என்ன விஷயம்? லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் பேசுறேம்மா. உங்க பொண்ணோட போன்ல அம்மான்னு உங்க பேர் போட்டிருந்தது, அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணேன். உங்களுக்கு காலையிலே ஒரு பேட் நியூஸ்மா. உங்க பொண்ணை இழுத்துட்டு ஓடினான ரூபன், அவன் உங்க பொண்ணை கொண்டு போச்சிட்டாமா. இந்த படுவாவி நல்லா குடிச்சிட்டு இருந்தா இல்லாம மலை மேல இருந்து கீழே விழுந்து செத்து போயிட்டாமா. அவங்ககிட்ட இருந்து தான் அவங்க பொண்ணோட போனை கைப்பற்றணும். உங்க பொண்ணை அப்படியே யாரோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்காரங்க காப்பாத்திருக்காங்க. ஆனா அந்த பொண்ணோட பாடி கிடைக்கலம்மா. உங்க பொண்ணு போயிடுச்சுதா செத்துதான்னு ஒன்றும் தெரியல. என்ன இன்ஸ்பெக்டர், என்ன உளறீங்க? என் பொண்ணு இங்கதான் என் பக்கத்துல இருக்கிறா. அவ சாவல ஒண்ணும் இல்ல. எங்க வீட்டுல சாப்பிட்டு படுத்த அவ அங்க போய் எப்படி செத்து இருக்க முடியும்? ஏதோ காலங்காத்தால உளறீங்களே. எனக்கு ஒன்றும் புரியலையம்மா. சரி, நான் உடனே புறப்பட்டு உங்க வீட்டுக்கு வரேன். உங்க பொண்ணு அங்கேயே இருக்க சொல்லுங்க, அங்கேயும் போகணும். அம்மா உடம்பெல்லாம் வலி பின்னி எடுக்குதுமா. அப்படியே பெட்டு கீழே என் போன் இருக்கும், அதை எடுத்து கொஞ்சம் சார்ஜ் போடு. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிட்டு அப்புறமா வரேன். சிறப்பான காரியம் பண்ணிட்டு வந்து கிடைச்சல்லும். வா கீழே வந்து பெட்ல நல்லா படுத்து தூங்கு, நான் சார்ஜ் போடுறேன் போனை. எங்க சீக்கிரம் வாங்க. என்னம்மா, என்ன காலகட்டத்துல பாத்திரமா இருக்க? என்ன விஷயம்? உங்க பொண்ணை காதலிச்சுட்டு சுத்திட்டு இருந்தானே அந்த ரூபன், அவன் பக்கத்துல இருக்க மலை மேல இருந்து விழுந்து செத்துட்டானாங்க. நம்ம பொண்ணு வேற அங்க புதைச்சிருக்காங்கன்ட்டு இன்ஸ்பெக்டர் என்னன்னோ வளர்றாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அவர் இப்போ இங்க நம்மள பார்க்கத்தான் வந்துட்டு இருக்காராம். நம்ம இப்ப என்னங்க பண்றது? ஒன்றும் பண்ண வேணாம். உன் பொண்ணுக்கு குணப்படுத்த முடியாத சோனாம்புலிசம், அதான் தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கிறத சுத்தமா மறைச்சிடு.
தன் உயிர் தோழான சாந்திய ஏமாத்தி கொண்டவனையும் தன்னையும் காதல் வலையில வீழ்த்தி நயவஞ்சகமா ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு தூக்கத்திலேயே பஸ் ஏறி போய் அவனை பயமுறுத்தியே கொண்டுட்டான்னு நினைக்கிறேன். உன் பொண்ணு பல்லி கர்ப்பம்பூச்சினாலே ரொம்ப பயப்படுற சுபாவம் உடையவ. அவ இவ்வளவு துணிச்சலான காரியத்தை தனியா கண்டிப்பா செஞ்சிருக்கவே முடியாது. அவளுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இறங்கிதான் இந்த காரியத்தை முடிச்சிருக்கு. சரி, நமக்கு புரியாத விஷயத்தெல்லாம் அப்படியே விட்டுற வேண்டிதான். தேவையில்லாம எந்த பிரச்சனையும் வேண்டாம். நமக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சைலண்டா விட்டுரு. ஐயோ, என்னங்க சொல்றீங்க நீங்க? கேட்டு நான் சொல்ற மாதிரி எஃப்ஐஆர் எழுதிக்கோ. நம்மளால இந்த அதிகாரத்தோட நிழல்ல இருக்கிற அந்த பொம்பளை பொறுக்கிய ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா ஒரு பொண்ணு துணிஞ்சு அவனை கொண்டு இருக்கா அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள அவளை பாராட்டணும். ஆனா அவளை எந்த பிரச்சனையிலையும் மாட்டி விடக்கூடாது. நான் சொல்ற மாதிரி எழுது. மொபைல் திருட ரூபன் மலையில இருந்து தவறி விழுந்து மரணம் அப்படின்னு மீடியாவுக்கு நியூஸ் கொடுத்துரு. சார், என்ன சொல்றீங்க? இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கீங்க? கொலை பண்ணவளை விட்டுட்டு செத்தவனை திருடன் ஆக்கிட்டீங்களா? என்னையா பண்றது? வெளியே சொல்ல முடியலனாலும் போலீஸ் ஆகிய நம்மளும் அப்பா தானே. நம்மள மாதிரி எத்தனை போலீஸ்காரங்களுடைய பொண்ணுங்க இந்த மாதிரி தருதலைங்கிட்ட மாட்டிட்டு முழிக்குதோ யாருக்கு தெரியும்? இத அந்த போலீஸுங்க வெளியே சொல்ல முடியாம மெல்ல முடியாம தவிக்கிறாங்களோ தெரியலையே. அவங்களுக்கும் சேர்த்துதான் நான் இந்த கேஸை முடிக்கிறேன். சூப்பர் சார், நீங்களே ஒரு ஜட்ஜி மாதிரி ஆயிட்டீங்க. சிறப்பு. வாங்க ரூபன் சார், வாங்க. எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக தான் நாங்க எல்லாரும் ஆர்வமா காத்திருக்கோம். உங்களை எங்ககிட்ட வர வச்ச நந்தினிக்கு தான் நாங்க ரொம்ப நன்றி சொல்றோம். உனக்காக தான் நாங்கெல்லாம் இவ்வளவு நாளா காத்துட்டு இருக்கோம். வாங்க வாங்க, அங்க மலைக்கு மேல ஒரு குகை இருக்கு. கடவுள் கொடுத்த கெடு வரைக்கும் உங்களை நாங்க அங்க வச்சு கும்முன்னு கும்ம போறோம். நீங்க எல்லாம் கண்ணுக்கு தெரியுறீங்களே, அப்ப நான் உண்மையிலே செத்து போயிட்டேனா? பின்ன சாகாம நீ முன்னாடி வருவ? இந்த பூமியில உன்ன மாதிரி ரோட் சைட் ரோமியோட ஆட்டம் அதிகமாயிருச்சு. அதனால ஆண்டவன் எங்களை உங்களை மாதிரி ஏமாத்த வர ரோமியோ கிட்ட இருந்து பொண்ணுங்களை காப்பாத்த அடிச்சுக்கிட்டே இருக்க எங்க 3 பேரை நியமிச்சிருக்காரு. உன்ன மாதிரி ஆளுங்க திரும்ப திரும்ப வர வரைக்கும் நீ எங்க கிட்ட அடி வாங்கிக்கிட்டே தான் இருக்கணும். இது 2ல எது முடிஞ்சாலும் நம்ம எல்லாருமே ஒன்னா சொர்க்கத்துக்கு போயிடுவோம். ஐயோ, அடிக்காதீங்க, வலி தாங்க முடியல. இனிமே நான் எந்த பொண்ணையும் துரோகம் நினைக்க மாட்டேன். ஐயோ, என்ன அடிக்காதீங்க, அடி தாங்க முடியல. ஐயோ, அடிக்காதீங்க. பல ஆண்டுகள் முன் தொடங்கி இன்று வரை இந்த மலையில் அடி கொடுக்கும் சத்தமும் அடி வாங்கும் சத்தமும் நின்ற பாடாகவே இல்லை. இன்னும் நந்தினிகளும் ரூபன்களும் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் மீண்டும் உருவாவது நிற்கும் வரை இந்த அடி தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த உலகில் இனி இன்னொரு ரூபன் உருவாவதில் எங்களுக்கு உடன்பாடில்லை. நன்றி, வணக்கம்.